போன வருஷம் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரசல்மனியா நடக்கும்போது என்னப்பா ராக்கு வராராம், கோடி ரோட்ஸ் அடிக்கிறாராம், ரோமன் ரீன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கோடி முடுறாராம், என்னெல்லாமோ நடக்குது. இன்னொரு பக்கம் ட்ரூ இருக்கிறாரு, ஜான்சனா இருக்கிறாரு, என்னெல்லாமோ இருக்குது. ரசல்மனியா அப்படிங்கிறது தீ பொறிக்குதப்பா. ஆமாம், பின்ன இட்லி ஆவி பறக்க இருக்கும்போது 2 இட்லி கூட வைங்கன்னு சொல்கிற மாதிரி 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா தாங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஆனால் இதே வருடத்தினால போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது தான் இந்த மாதிரி இருந்தது. இந்த வருடம் பார்க்கும்போது இட்லி ஆறி போய் கெட்டு போயிலாம் கிடக்குது. ஆக்சுவலி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரசல்மனியாவை ராயல் ரம்புக்கு அப்புறமே ஆரம்பிச்சிட்டாங்க. ராக்கு வராரு, ப்ரெஸ் மீட்டு வைக்கிறாங்க, டிக்கெட்டை சேல் பண்ணுறாங்க. எப்பப்பா ஒவ்வொரு மேட்சையும் அப்படி கொண்டு போனானுங்க. யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சிலேருந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்லேருந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் வரைக்கும் பரபரப்பு தான். ஆனால் இந்த வருஷம் ரசல்மனியாக்காக கிட்டத்தட்ட நாள் நெருங்கிடுச்சு. ஆனால் இன்னும் ஸ்டோரியை டெவலப் பண்ணலை. ஸோ இதுக்கு சில ரசலிங் அப்சர்வர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? போன வருஷம் ரசல்மனியா ஏப்ரல் 1-2 நடந்தது. இந்த வருடம் 16-18ன்னு சொல்லிட்டு டேட்டு தள்ளி போயிருச்சுல, அதனால தான் அவங்க லேட்டாக ஸ்டோரி லைன் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா ராயல் ரம்போவை லேட்டாக தானே நடத்துனாங்க. ராயல் ரம்போவை லேட்டாக நடத்தும் போது கரெக்டாக ஸ்டோரி பிக்கப் ஆகிருக்கணும். இப்போது ஜே ஊசோ குந்தர் அகேன்ஸ்டாக மோதுறாரு. நீங்கள் கேட்கலாம், ஏப்பா சும்மா ஜேன்னு, ஏன் உனக்கு ஜே படம்லாம் பிடிக்காதா? சாரி, ஜே பார்த்தா பிடிக்காதா? எப்போ பார்த்தாலும் ஜே ஊசோ, நீ அவருக்காக எத்தனை தடவை ஹீட் மூமெண்ட் போட்டிருக்க. அவன் ராயல் ரம்பை வின் பண்ணதில் உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த குறையும் இல்லை, உங்களுக்கு தான் குறை. ஏன்னா ராயல் ரம்பில் நீங்கள் ஜான்சினா, சிஎம் பங்கு அவர் வின் பண்ணுவார், இவர் வின் பண்ணுவார் சொல்லிட்டு ஜே ஊசுக்கு கொடுத்தது தப்பு தான். ஏன்னா கடைசியில் நீங்கள் ஜான்சனாவை வச்சுருந்தீங்க. ஃபேன்ஸ் பற்றியில் ஜான்சன் தான் வின் பண்ணுவார், ஞானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜான்சனாவை தோக்க வச்சது முட்டாள்தான் தானே. ஃபேன்ஸ் யாருமே ஜே ஊசோவை ஏற்றுக்கலை. இப்போது ஜே ஊசோவுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு கொடுக்கலாங்க, நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நிறைய பேர் இந்த விஷயத்தையும் கோஃபி கிங்ஸ்டனுக்கு வாய்ப்பு கொடுத்ததையும் பற்றி கம்பேர் பண்ணுறீங்க. எங்கே அந்த டைமில் டேனியல் பிரையனுக்கு ஆப்போனண்ட் கெவின் ஓவன்ஸ் ஆல்ரெடி சாம்பியன், அது ஓகே தான். இன்னொரு பக்கம் என்னதுன்னா, கோஃபி கிங்ஸ்டனுக்காக ஒரு பெரிய ஃபேன்ஸ் பட்டாலுமே ஸோ கோஃபி தான் மோதணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானுங்க, அதனால் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது ஜே ஊசோவை ஃபேன்ஸ் எதிர்பார்க்கல. ஜே ஊசோவுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஆனால் இப்போ வேண்டாம், ரசல்மனியாக்கு அப்புறமா கொடுங்க. ரசல்மனியாவில் நாங்கள் எதிர்பார்க்குறது ஹெவி வெயிட் ரெஸ்லர். ஏன்னா சிஎம் பங்கு, செத் ரோலன்ஸு, ரோமன் ரெயின்ஸ் இவங்கெல்லாம் டைட்டில் மேட்ச் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ ஜான்சனா மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸும் டைட்டில் இல்லாமல் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா ஜேக்கு கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட். அது ஜே ஊசோ தேர்ந்தெடுத்ததும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, சும்மா தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷார்லட் ஃப்ளேரை ஃபேன்ஸ் ஏற்றுக்கலை. ஸோ ஷார்லட் ஃப்ளேர் பார்க்கவே முந்தி மாதிரி இல்லை. சரி, அது செகண்ட் டிசப்பாயின்மெண்ட். கோடி ரோட்ஸுக்கு சரி எலிமினேஷன் சேம்பரில் இருக்க ஒருத்தர் கூட ஃபியூட் கொண்டு போவார்னு பார்த்தா அவர் என்னமோ சோலோ சிக்கோவை கூட ஸ்டோரின்னு போயிட்டுருக்காரு. இது அன்னதர் டிசப்பாயின்மெண்ட். சரி, இதெல்லாம் இருக்கட்டுப்பா, எலிமினேஷன் சேம்பர் நடக்குது, அதுக்காக ஸ்டோரியை பயங்கரமாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஜான்சனா படம் நடிக்க போயிட்டாரு. சரி, அது இன்னொரு பக்கம் போனால் ரோமன் ரெயின்ஸுக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டானுங்க. இப்போது ரசல்மனியா ஸ்டோரி போன வருஷம் எப்படிலாம் இருந்தது? சரி, நான் போன வருஷம் ராக் இருந்தார்ல, இந்த வருஷம் ஜான்சனா இருக்கார், ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். ரசல்மனியா டைமில் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லாமையே ஒரு ப்ரொமோஷன்னா எப்படிங்க? இல்லை, எனக்கு புரியலை. இப்போது ரசல்மனியா நடக்குது, அதில் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்டோரியே இல்லையா. இப்போ அவர் என்னது செத்துலான்னு அடிபட்டு வீட்டில் கிடக்காரு. கேட்டால் நாங்கள் மெதுவாக ஆரம்பித்தா எப்படி ரசல்மனியா மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்? அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த வருடம் ரசல்மனியா கொஞ்சம் ஆவி பறக்க வேண்டாம், கொஞ்சமாவது சூடாக இருக்கணும்ல. நமுத்து போயிருந்தால் எப்படி? கல் மாதிரிலாம் இருக்குது, உளுந்தே போடாமல் மாவு அரைச்ச மாதிரி இருக்குது. ஸோ ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறமா போன வருஷம் நடத்தின இதை பார்த்து ட்ரிபிள் ஹெச் தாங்க வேறு லெவலில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பாராட்டினாங்க. ட்ரிபிள் ஹெச் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பண்ணார். என்னென்னா ஸ்டேஜை சுருக்கிட்டு ரசிகர்கள் அதிகமாக்குனார். வின்ஸுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் நான் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க. வின்ஸு அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக செலவு பண்ணணும்னு நினைப்பார். அதிகமான செலவுன்னா இந்த ஃபயர்வுட்ஸு மற்றும் இந்த என்ட்ரன்ஸு, ரசல்மனியா என்ட்ரன்ஸு இதெல்லாம் பங்கமாக பண்ணுவார். ட்ரிபிள் ஹெச் அளவாக சம்பாதிப்போம், அதிகமாக சம்பாதிப்போம், அதாவது அதிகமாக சம்பாதிப்போம், அளவாக செலவழிப்போம் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கிறவர். அளவை குறைச்சி போய் இப்படியா? ரசல்மனியாவுக்கு இந்த வருடம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் டிக்கெட்டே $100. போன வருடம் $60 இருந்தது, இந்த வருடம் $100.
அதிகமாக தான் விற்றுருக்கானுங்க. ஆனால் ஸ்டோரி எப்படி போகுது? பங்கமாக போகுது, மொக்கையாக போகுது. இப்போ ரசல்மனியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த லோகோவை பார்த்தே ரசல்மனியாவுக்கு போகணும்னு பார்த்தே ஒரு 20,000 பேர் டிக்கெட் வாங்குவாங்க. சரி, வழக்கம் போல் விற்கிற மாதிரி விற்றுருச்சு. ஆனால் போன வருஷம் ரசல்மனியா ராயல் ரம்பிளுக்கு அப்புறமே 50,000 60,000 டிக்கெட்டு விற்றுருச்சு. கிட்டத்தட்ட சோல்டோ இதுக்கு போயிருச்சு. ஆனால் இப்போது வெறும் 35,000 40,000 டிக்கெட்டு மட்டுமே விற்றுருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் ட்ரிபிள் ஹெச் தான். ட்ரிபிள் ஹெச்சோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா சில நேரத்தில் இந்த ஆள் பண்ணுறதை பார்க்கும்போது எப்பா ட்ரிபிள் ஹெச் தான்ப்பா, அவரை தவிர வேறு யாருமே இல்லைப்பா, அவர் என்னது எப்பா படையப்பா அப்படின்னு சொல்லிடுறான். போன வருஷம் சம்மர் ஸ்லாம், சர்வைவர் சீரீஸ், பேட் பிளட் அண்ட் போன வருஷம் ரசல்மேனியா, போன வருஷம் ராயல் ரம்பிள், போன வருஷம் எலிமினேஷன் சேம்பர், போன வருடம் பேக்லாஷ், இந்த மாதிரி அடுத்து நல்ல பேப்பர்வே கொடுத்தாரு. எப்படி சொல்ல நல்லா இருந்தது அப்படின்னு. ஆனால் இந்த வருடம் முதல் பேப்பரியான ராயல் ரம்பிளே போக, செகண்ட் பேப்பர் எலிமினேஷன் சேம்பர் நடக்குது. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அடுத்தடுத்த ஸ்டோரியில் பின்வாங்கிட்டே இருக்காது. ரசல்மேனியாவில் இப்போ நம்ம ஜான்சனை வந்து ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக மோதுவான்னு பார்த்தா ஒரு லோகன் பால் கூட ஸ்டோரி லைன் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து ஃபேன்ஸை வின்ஸ் மெக்மன் மாதிரி ரீட் பண்ண மாட்டேக்காரு. அதுதாங்க மைனஸ். அவர் என்ன தெரியுமா, நம்ம நடத்துவோம், நம்ம நடத்துனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாரு. எப்படி சொல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரில. டோட்டலி WWE பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு போட்டி இல்லை. இப்போ AEWலாம் அந்த டைமில் இருந்தது போட்டின்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையிலேயே போட்டி கம்பெனி இல்லை. அது இல்லாததுனால தான் வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், ஆல்ரெடி இந்தியாவில் ரசல்மேனியா டெலிகாஸ்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற டவுட் இருக்குது. டெலிகாஸ்ட் ஆகலை, நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்கணுன்னா ஸ்டோரி நீங்கள் நல்லா கொண்டு போனீங்கன்னா சரி, இந்த மக்கள் வந்து 149 ரூபா ரீசார்ஜ் பண்ணி மொபைல் இருக்கிறவங்க, நான் சொல்கிறது சின்ன பசங்க வந்து 149 ரூபா ரீசார்ஜ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பாங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ ஏன்னா அவங்க வந்து மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். சிலவங்க அவங்க அப்பா அம்மா செல்லில் தான் பார்ப்பாங்க. அவங்க 149 ரூபா கொடுத்து ரசலிங்க அதுவும் நெட்ஃப்ளிக்ஸை பார்க்குறது அப்படிங்கிறது கஷ்டம். இளைஞர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் மூவிஸ் வருது, ஹாலிவுட் மூவிஸில் தமிழ் டப்பாகுது. சரி, கேம்ஸ் விளாடலாம், இப்படி ரசலிங்கும் பார்க்கலாம். ஒரே கல்லில் ஒரு 10 மாங்காப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் யங்கர்ஸ் வந்து 149 ரூபா செலவு பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிவிங்கிறது மாதிரி இப்போ அமெரிக்காவில் வந்து டிவியை கம்பேர் பண்ணும்போது நெட்ஃப்ளிக்ஸில் அதிகமான பேர் ராவை பார்க்குறாங்க, கரெக்டு தானே? ஆனால் அதே மாதிரி இந்தியாவில் டிவியை கம்பேர் பண்ணும்போது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறவங்க குறைவாக தான் வருவாங்க, அதிகமாக வரமாட்டாங்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு தெரில. ஸோ WWE பார்த்திங்கன்னா மெல்ல அழியும் இல்லை, கூடிய சீக்கிரம் அழிய போகுது. அண்ட் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை வின்ஸ் இருந்திருந்தாருன்னா ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்கவே மாட்டார். அதில் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து WWE வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணது. ஏன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து அவர் என்ன சொல்கிறார், டிஜிட்டல் யோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எல்லாருமே வந்து டிவியில் தான் பார்ப்பாங்க. ஸோ டிவி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் நினைப்பார். அண்ட் இப்போ உள்ள செய்திகளில் பல விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி வின்ஸ் மேக்மேன் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடக்காது, வின்ஸ் மேக்மேன் இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வின்ஸ் மேக்மேன் இல்லாததுனால WWE பார்த்தீங்கன்னா டோட்டலி வேறு மாதிரி மாறிடுச்சு. அந்த வின்ஸ் மேக்மேன் இருந்திருந்தால் கூட ரசல்மேனியாக்காக ஒரு 1-2 மேட்ச் தான் பெரிய ஹைப்பை கண்ணி கொண்டு போவார். ஆனால் அந்த மேட்ச்க்கான ஸ்டோரி நல்லா இருக்கும். ஆனால் இப்போ என்னத்த சொல்ல, ஏது சொல்ல, ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ WWE பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த வருஷம் ரசல்மேனியா கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அதில் ட்ரிபிள் ஹெச் வேறு என்ன தெரியுமா, போன வருஷம் ரசல்மேனியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பங்கமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாரு. நாரி போயிலாம் இருக்குது. சரி, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரிபிள் ஹெச் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் வெல் குக்கிங் அப்படின்னு. நானும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா பேடு பிளட்டு சர்வீஸ் சீரிஸ்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த வருஷம் சர்வீஸ் சீரிஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ரசல்மேனியாவும் சூருக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போகணும். ரசல்மேனியாவில் வச்சு பிரயோஜனம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நடக்கிற ராஸ் மேட்டோண்டியே சூடு பறக்கிற மாதிரி கொண்டு போகணும். அதுதான் குக்கிங். அந்த குக்கிங்கை பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ராக் இருந்தால் தான் பண்ணுவார்னு இல்லை, ராக் இல்லாமல் ரோமன் இந்த ஒரு ஆளை வச்சே பண்ணலாம், பங்கமாக பண்ணலாம். அவருக்கான ஸ்டோரியை வச்சு செத்ரான்ஸ் இருக்காரு, அந்த ஆளை வச்சே பண்ணலாம், பங்கமாக பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, செத்ரான்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் இப்போவே ஸ்டோரி ஆரம்பிச்சுட்டுவீங்களேன், எப்படி இருக்கும், அனல் பறக்கும்ல. சிஎம் பாங்க நீங்கள் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றுட்டு இப்போ குந்தர கேங்ஸ்டர் மோதி போட்டு பாருங்க, பங்கமாக இருக்கும். 2 ஸ்டோரி ஆல்ரெடி ரெடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ ஜே ஊசோ மற்றும் ட்ரிபிள் ஹெச் மனசு வச்சு அவராக பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரசல்மனியாவோட சுதப்பலுக்கு ஒரு காரணம் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணுன்னா இந்த விட ரசல்மனியா சுட்ட இல்லை, கொஞ்சம் மெதுவாக தான் வந்துட்டு இருக்குது.